என்ன சரவணா பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிற? தண்ணிய விளாவி வையி. சரவணா, இஞ்சி வாங்கிட்டு வந்துட்டியா? இல்ல பெரியமா. அட என்ன புள்ளப்பா நீ, எதுக்குமே லாயக்கு இல்லாம இருக்க. இஞ்சி வாங்கறதுக்கு முன்னால உங்க அம்மா ஜாக்கெட்ட அயன் பண்ணி வைக்க சொன்னா. அவ கோயிலுக்கு போகணுமாமா. அதெல்லாம் என்னால இப்ப செய்ய முடியாதுப்பா. ஏன்னா நான் சமைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ போய் உங்க அம்மா ஜாக்கெட்ட அயன் பண்ணி வச்சிருப்பா. என்ன நின்னுகிட்டு இருக்க? சீக்கிரம் போய் அயன் பண்ணுப்பா. அப்படியே போயிட்டு இஞ்சி வாங்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன், சரியா? அட என்ன நீ போப்பா, போய் வேலையை பாரு. மாசம் மாசம் நின்னுகிட்டு இருக்காத. சரவணா, என்ன நீ இன்னும் அயன் பண்ணவே இல்லையா? இல்ல பெரியமா. சரி சரி, அத வச்சுட்டு போய் இஞ்சி வாங்கிட்டு வாப்பா. சரி. சரவணா, பக்கெட்ல துவைச்ச துணியெல்லாம் வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் காய போட்டு வந்துடுறியாப்பா? சரிங்க பெரியமா. என்ன பாடுபடுத்தின, அதுக்குத்தாண்டா அதெல்லாம். சரவணா, அத அங்க வச்சுட்டு உள்ள பால் காஞ்சிக்கிட்டு இருக்குப்பா. கேஸ கொஞ்சம் ஆஃப் பண்ணிருப்பா. சரி பெரியமா. இருங்க வந்து எடுத்துக்கிறேன். உனக்கு இன்னும் இருக்குடா. ஏ சரவணா, நீ இன்னும் இஞ்சியே வாங்கலையாப்பா? போய் வாங்கிட்டு வா சரவணா. போ சரவணா. சரி சரி, மறந்தே போயிட்டேன், இருங்க. என்ன பாக்குறீங்க? என்னையே அடிச்சீங்க. என்ன நீங்க உங்க பொண்டாட்டி தான் அடிக்கிறானா நீங்களும் அடிக்கிறீங்க? என்ன இந்த வீட்டுக்கு நேர்ந்து விட்டுருக்கா? ஆளுக்கு அடிக்கிறீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ளகிட்டயே வேலை வாங்குவேன்? இங்க பாருங்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எதுவா இருந்தாலும் மகேஸ்வரி கிட்ட கேட்டுக்கங்க. அவ சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்றேன். நானா எதுவும் செய்யறது இல்ல. அவ சொன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு? அவ சோத்த விட்டுட்டு களிமண்ண திங்க சொல்லுவா. திம்பியா? திம்பியா? மாட்டேன். கேக்குறேன்ல, திம்பியா? திங்க மாட்டேன். அப்புறம் இத மட்டும் ஏடி? இன்னும் ஒரு தடவை எங்க அக்கா மேல கைய கீய ஓங்குன அவ்வளவுதான். இனிமே இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். எங்க அக்காவை சாணி அள்ள வச்சு சாட்டையால அடிச்சல்ல, உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கறேன்னு மட்டும் பாரு.